ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வைரலான வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறதா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் போய்க்கோங்க. ஸோ நம்மளோட மிஸ்டர் டீல்ஸ் டெலிகிராம் சேனல்ல இதுக்கு நான் ப்ராம்ப்ட் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு அதுல இந்த ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இதுல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கேரக்டர் நேம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபேவரட் மூவில இருக்க கேரக்டரோட நேம் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லியோ அப்படிங்கிற இந்த மூவி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த லியோல இருந்து எனக்கு கேரக்டர் நேம் வந்து லியோ தாஸ் தான். ஓகேவா? ஸோ நான் லியோ தாஸ் தான் இங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லியோ தாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட்ல இந்த பிராக்கெட்டை எடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் மூவியோட நேம் என்டர் பண்ணுங்க. ஸோ லியோ தான் மூவியோட நேமு. அண்ட் சீன் தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் செட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸை போய்க்கோங்க. ஸோ உங்களோட ஒரு ஃபோட்டோ மட்டும் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஆயிடுச்சு. தென் சென்டை கிளிக் பண்ணுங்க. வித்தின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஜெனரேட் ஆகும். அண்ட் பை த வே நீங்க ஆன்லைன்ல முக்கியமான டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மிஸ்டர் டீல்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல். ஸோ இதே மாதிரி நீங்க எந்த மூவி வேணா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ நான் மங்காத்தாவை எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதை உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் அந்த ஃப்ளோ வந்து நான் அடிக்கடி காட்டணும்னு இல்லை. ஜஸ்ட் அந்த கேரக்டர் நேம் அண்ட் மூவி நேமை மட்டும் நீங்க போட்டு போதும். நீங்க எந்த ஃபிலிம் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க வந்து என்னோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஃபுல் சைஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான செட் ஆஃப் மூவிஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜை. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட ஃபோட்டோ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணி வச்சக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கூகுள் சர்ச்ல போயிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கூகுளோட ப்ராடக்ட் தான் இது. கிரியேட் வித் ஃப்ளோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்வியூஸ் வரும். கீழே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றதா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோடனே இங்கே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு அப்படி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு இருக்கா இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ அகைன் இந்த டெலிகிராம் சேனலான மிஸ்டர் டீல்ஸ்க்கு போய்க்கோங்க. அங்கே செகண்டாக ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பேஸ்ட். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் ஐக்கான் 2 இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஐ அக்ரி கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூ கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல இது சேஞ்ச் பண்ணி போர்ட்ரேட்டை மாற்றிக்கோங்க. ஓகே. போர்ட்ரேட் சேஞ்ச் பண்ணிட்டு க்ராப் அண்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே. அது அப்லோட் ஆச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் கொடுத்து ஸோ அடுத்த ஃப்ரேம் அதாவது நம்ம விநாயக் மகாதேவ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ இதுலேயும் போர்ட்ரேட் பார்த்துட்டு க்ராப் சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து இந்த சென்டை கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உள்ள எல்லா ஃபோட்டோஸும் நீங்க ஜென்ரேட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா லியோதாஸோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்லையும் அண்ட் மங்காத்தாலேருந்து வர விநாயக் மகாதேவோட ஃபோட்டோ செகண்ட்லையும் வச்சிருப்பேன். பட் நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ மங்காத்தால விநாயக் மகாதேவோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு அண்ட் அதுக்கடுத்து வர போகிற ஃப்ரேமை வந்து நான் வேற ஒரு ஃபோட்டோ வந்து வைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் அதாவது இன்ஸ்டாகிராம்ல எடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் போட்டு மூணுத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பெரிய எடிட்டிங்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அது மூணுத்தையும் ஒன்றா வந்து இது பண்ணிட்டு கரெக்டாக கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகும். ஓகே. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த மிஸ்டர் டீல்ஸ் டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.